Next topic is molar conductivity. The symbol for molar conductivity is capital lambda m. So இதுல வந்து என்ன பண்றோம், ஒரு 1 mole of ஒரு electrolyte எடுத்துட்டு so 1 liter of the solventல வந்து dissolve பண்றோம். So dissolve பண்ணும்போது நமக்கு கிடைக்குது இல்லையா solution. So அந்த solutionோட conductivity வந்து calculate பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம், molar conductivity. ஸோ அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம், ஸோ அதோட எவ்வளோ அமௌண்ட்ல வந்து நம்ம கரைக்கணும்னு பார்த்தோம்னா வி டிஎம் கியூப் அந்த அவ்வளோ அமௌண்ட் இருக்கிற ஒரு சால்வெண்ட்ல வந்து நம்ம டிசால்வ் பண்றோம். ஸோ அப்போ நம்ம லாம்டால் எம் வந்து எப்படி எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு காப்பா இன்டு வி. ஸோ காப்பாங்கிறது இங்க கண்டக்டிவிட்டி இல்லைன்னா ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி. ஸோ நமக்கு மொலாரிட்டி ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிசால்வ்ட் இன் வி டிஎம் கியூப் ஆஃப் த solvent. So அதாவது 1 liter of the சொல்யூஷன்ல சாரி சால்வெண்ட்ல வந்து எவ்வளவு சொல்யூட் வந்து டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு என்ன சொல்றோம், மொலாரிட்டி. ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம், எம்ஸ் ஈக்குவல் டு என் பை வின்னு எழுதுவோமா. ஸோ அப்ப வி நமக்கு வி வேல்யூம் தான் தெரியணும். ஸோ வி ஈக்குவல் டு என் பை எம்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்ப என்னங்கிற வேல்யூ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ வி ஆர் கெட்டிங் 1 by m. ஸோ அதுதான் இங்க எழுதிருக்கோம். the volume of the solution containing 1 mole of the solute equal to 1 by m into, ஸோ இந்த எம்மோட யூனிட் வந்து மோல் இல்லையா, ஸோ அது ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால அதோட யூனிட் வந்து எப்படி எழுதுவோம், நம்ம இன்வர்ஸ்ல எழுதுவோம். ஸோ மோல் பவர் -1 லிட்டர். ஸோ நமக்கு இது வந்து எப்படி இருக்கும்னா டிஎம் கியூப்ல இருக்குது. ஸோ நம்ம இதோட வேல்யூ வந்து எதுல சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம்னா மீட்டர் கியூப்ல சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, 1000 டிஎம் கியூப் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். ஸோ நமக்கு 1 டிஎம் கியூப் தான் தேவை. ஸோ 1 dm cube equal to, so இது 10 power 3ன்னு எழுதுவோமா 1000. ஸோ அது வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது அது என்ன சேஞ்ச் ஆகும், 10 power -3ன்னு மாறுது. ஸோ 10 power -3 மீட்டர் கியூப். ஸோ அதை தான் இங்க எழுதியிருக்கோம். ஸோ அந்த லிட்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், இங்க 10 power -3 மீட்டர் கியூப் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே. ஸோ இங்க லிட்டரை ஃபர்ஸ்ட் டிஎம் கியூபா சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டிஎம் கியூபா நமக்கு நான் மீட்டர் கியூபா மாற்றணும். ஸோ மீட்டர் கியூபா மாற்றும் போது என்ன பண்றோம், ஸோ 1000 டிஎம் கியூப் தான் நமக்கு 1 மீட்டர் கியூப். ஸோ அந்த 1000 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 10 power 3ன்னு எழுதலாம். ஸோ அது ஆப்போசிட் சைட் போகும்போது 10 power -3 மாறும். ஸோ 1 டிஎம் கியூப் ஈக்குவல் டு 10 power -3 மீட்டர் கியூப். ஸோ 10 power லிட்டருக்கு பதிலாக 10 power -3 மீட்டர் கியூப்னு எழுதியாச்சு. ஸோ எம் அப்படியே இருக்குது, மோல் பவர் இன்வர்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ இந்த வியை வந்து இந்த ஈக்குவேஷன்ல 9.6ல வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 9.6 ஈக்குவேஷன் கேபிட்டல் லாமிடல் எம்ஸ் ஈக்குவல் டு காப்பா. காப்பாவோட யூனிட் தான் வந்து என்னன்னு பார்த்தோன்னா சைமன் மீட்டர் பவர் மீட்டர் இன்வர்ஸ் இன்டூ. ஸோ இந்த வேல்யூ வியோட வேல்யூ நமக்கு என்னென்ன கிடைச்சது, 10 power -3 மோல் இன்வர்ஸ் மீட்டர் கியூப் டிவைடட் பை m. So this is the formula for the molar conductivity. So next one is example. So calculate the molar conductivity. Molar conductivity calculate பண்ண சொல்லிருக்காங்க. So 0.025 m aqueous solution of calcium chloride at 25 degrees Celsius. The specific conductivity of calcium chloride is 12.04 into 10 power -2 Simon per meter. ஸோ அப்போ மோலார் கண்டக்டன்ஸோட நம்ம ஃபார்முலா வந்து எழுதிக்கிறோம். கேபிட்டல் லாமிடல் எம்ஸ் ஈக்குவல் டு காப்பா இன்டூ 10 power -3 டிவைடட் பை எம். ஸோ அதோட யூனிட் வந்து எழுதிருக்கோம். ஸோ காப்பா வேல்யூ வந்து நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 12 power 04 into 10 power -2. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் இன்டூ 10 power -3. ஸோ அதோட யூனிட் டிவைடட் பை ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 0.025 m. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ அண்ட் தென் இது வந்து ரெண்டுமே மைனஸ்ல இருக்குது பவர். ஸோ -3யும் -2 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 10 power -5. ஸோ அண்ட் தென் சைமன் யூனிட் போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து +3ல இருக்குது, m வந்து இது -1ல இருக்குது. ஸோ 3 -1 2. ஸோ m power 2ன்னு கிடைக்குது. ஸோ இந்த மோல் இன்வர்ஸ் அப்படியே எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், இந்த 12.04யும் 0.025யும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 481.6. ஸோ அதை வந்து எழுதிடுறோம். So next evaluate yourself. First question, calculate the molar conductance of 0.01 m aqueous
potassium chloride solution at 25 degrees Celsius, the specific conductance of KCl at 25 degrees Celsius is 14.114 into 10 power minus 2 Simon per meter. So, அப்போ concentration வந்து எவ்வளோ கொடுத்திருக்காங்க 0.01, specific conductance வந்து 14.114, நம்ம molar conductance calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So, molar conductance அதோட formula வந்து capital nominal M is equal to kappa into 10 power minus 3 divided by M. So, அப்போ kappa value வந்து என்னது? So, 14.114 into 10 power minus 2 into the 10 power minus 3 போட்டுக்கிறோம் divided by அந்த concentration வந்து 0.01. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்றோம், இங்க இருக்கிற அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம மேல கொண்டு போகும்போது எப்படி எழுதுவோம், 10 பவர் 2 மாறும். ஸோ இங்க -2ல இருக்கிறது 10 பவர் மேல போகும்போது அது எப்படி மாறும், நியூமரேட்டர் போகும்போது 10 பவர் 2 மாறும். ஸோ ஆல்ரெடி இங்க வந்து 2 10 பவர் -2வும் -3யும் இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணா பேஸ் ஈக்குவலா இருக்கு. அப்போ பவரை மட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது அது எப்படி மாறும், ஸோ 10 பவர் -5 மாறும். ஸோ இந்த வேல்யூ 14.114 into 10 power minus 5. So, இங்க இருக்கிற -2 வந்து மேல போகும்போது +2 மாறுது. So, into 10 power 2. So, -5 +2 அப்படின்னு இருக்கும்போது bigger வந்து மைனஸ்ல இருக்கறனால so we are getting -3. So, we are getting 14.114 into 10 power minus 3. So, இதோட யூனிட் வந்து பார்த்தோம்னா சைமன். ஸோ ஆல்ரெடி மீட்டர் வந்து M3 இருக்குது, M power -1 இருக்குது. ஸோ பேஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால ஸோ இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் இல்லையா, ஸோ +3 -1. ஸோ we are getting M power 2. ஸோ இந்த மோல் இன்வர்ஸ் அப்படியே போட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஸோ இதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் லாமிடால். ஸோ நம்ம வந்து மோலார் கண்டக்டன்ஸ்ல வந்து என்ன பார்த்தோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன்ல வந்து டிசால்வ் ஆயிருக்குதோ ஸோ அதோட கண்டக்டன்ஸ் வந்து மோலார் கண்டக்டன்ஸ்னு பார்த்தோம். பட் இன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வந்து 1 லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன்ல வந்து டிசால்வ் ஆயிருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதோட கண்டக்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்றதா நமக்கு வந்து என்னது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஸோ சேம் ஃபைனல் ஃபார்முலா வந்து நமக்கு என்ன கிடைக்கும், கேபிட்டல் லாம்டால் ஈக்குவல் டு காப்பா இன்ட்டு 10 பவர் -3. ஸோ இன்ட்டு இந்த இடத்துல வந்து மீட்டர் கியூப். ஸோ டிவைடட் பை என். ஸோ இப்போ என்னங்கிறது இங்க வந்து பார்த்தோம்னா நார்மாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் எவாலுவேட் யுவர் செல்ஃப் செகண்ட் கொஸ்டின். ஸோ இதுல வந்து 2 ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து 50 ஓம், இன்னொன்னு வந்து 450 ஓம். ஸோ 50 ஓம் இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது, 0. the resistance of 0.15 solution. ஸோ அப்ப என்னங்கும் போது இது நார்மாலிட்டி. ஸோ ஆர் வந்து R1 அதாவது 50 ஓமா இருக்கும்போது அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளவு இருக்குது 0.15. the specific conductance of the solution. ஸோ இந்த வேல்யூ இருக்கும்போது அதோட கண்டக்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது 2.4. ஸோ அப்ப அதை வந்து காப்பா 1ன்னு எடுத்துக்கிறோம். the resistance of 0.5 N. So, இது வந்து resistance 2 ஓட value measured at the அதோட ரெசிஸ்டிவிட்டி பார்க்கும்போது 480 ஓம். ஸோ அப்ப காப்பா 2 தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் 0.1 N சொல்யூஷன். ஸோ அப்ப செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கண்டக்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கண்டக்டன்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்ப்போம், காப்பா இன்ட்டு ஸோ நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் 2 வேல்யூ இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஸோ காப்பா 2 டிவைடட் பை காப்பா 1 ஈக்குவல் டு R1 டிவைடட் பை R2. ஸோ நமக்கு காப்பா 2 தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ காப்பா 2 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு K1 வந்து காப்பா 1 வந்து அந்த ஆப்போசிட் சைடு போயிடுது. ஸோ we are getting R1 by R2 into காப்பா 1. ஸோ அப்ப காப்பா 1ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 2.4 சைமன் பெர் மீட்டர், அதை இங்க எழுதிக்கிறோம். இன்டூ R1ஓட வேல்யூ 50 ஓம் டிவைடட் பை R2ஓட வேல்யூ 480 ஓம். ஸோ ஓம் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் திக்ஸ் டிவைட் இதை டிவைட் பண்ணி ஸோ அதை வந்து 2.4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது we are getting value 0.25. ஓகே, ஸோ அதுதான் காப்பர் 2ஓட வேல்யூ. அதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். 0.25 இன்டூ ஸோ இந்த 10 பவர் -3 அப்படியே இருக்குது சைமன் இன்டூ ஸோ இங்க இருக்கிற பவர் M பவர் 3 மைனஸ் M பவர் 1. ஸோ அது வந்து என்ன ஆகும், 3 - 1 2 ஆகிடும். ஸோ அதுதான் இங்க மீட்டர் கியூப்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்டூ கிராம் ஈக்குவலன்ட் பவர் -1 டிவைடட் பை நார்மாலிட்டி வந்து என்னது 0.5.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது? இத வந்து நம்ம வந்து டிவைட் பண்றோம். 0.25 டிவைடட் பை 0.5. ஸோ இத டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 5 இன்டு 10⁻⁻4. ஸோ சைமன் மீட்டர் ஸ்கொயர்ட் கிராம் பெர் ஈக்குவலன்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஒரு கண்டக்டன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஃப் தி இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் பிட்வீன் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் ஆஃப் சொல்யூட் இன்க்ரீசஸ், த கண்டக்டன்ஸ் வில் டிக்ரீஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரோலைட்டை வந்து சொல்யூஷன்ல வந்து டிசால்வ் பண்றோம். ஸோ டிசால்வ் பண்ணும்போது அது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? சப்போஸ் நம்ம ஒரு NaCl இல்லைன்னா KCl எடுத்துட்டு சொல்யூஷன்ல வந்து டிசால்வ் பண்றோம். ஸோ அது வந்து அயான்ஸா ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா? Na பிளஸ் Cl மைனஸ் அயானா ஸ்ப்ளிட் ஆகும். அந்த மாதிரி K பிளஸ் Cl மைனஸ் அயான்ஸா ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அந்த ரெண்டு அயான்ஸுக்கும் இடையில ஒரு அயான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும், இன்னொரு அயான் வந்து நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். ஸோ இப்ப அந்த ரெண்டு அயான்ஸுக்கும் அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ சப்போஸ் அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும்போது நமக்கு அதோட கண்டக்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், சால்வெண்ட் ஆஃப் ஹை டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஒரு சால்வெண்டோட டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல கண்டக்டன்ஸ் வந்து கண்டக்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட், விஸ்காசிட்டி வந்து அதிகமா இருக்கும்போது கண்டக்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட், ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டக்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட், டைலூஷன். டைலூஷன்னா வந்து என்ன அர்த்தம்னா, நம்ம வாட்டர்ல அந்த அந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனை வந்து டிசால்வ் பண்றோம். ஸோ வாட்டரை வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ அந்த அயான்ஸுக்கும் அயான்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த இன் பிட்வீன் கேப்ல வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணும். ஸோ அப்ப அயான்ஸுக்கும் பாசிட்டிவ் அயானுக்கும் நெகட்டிவ் அயானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸோ அப்போ வந்து அதோட அட்ராக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ அட்ராக்ஷன் வந்து கம்மியாகும்போது கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது.